கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அப்போ இதில் எரிச்சல், ஆபிலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு, காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கலை. அதனால் அவனுக்கு ஒரு எரிச்சல் ஆபில் மேலே. அவன் காணிக்கை மாத்திரம் அங்கீகரிச்சிட்டாரே, அந்த எரிச்சல் உண்டான உடனே அவன் முகம் மாறுது. அப்போ முகம் மாறினவுடனே கர்த்தர் கேட்குறாரு, பாருங்க, ஏன் எரிச்சலாக இருக்க? ஏன் உன் முகம் மாறுது? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எப்படி கவனிச்சுக்கிட்டே இருக்கார், நமக்கு எரிச்சல் இருக்கிறது, நம்ம முகம் மாறுறது. அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது, இருதயத்தை நினைவு முதற்கொண்டு மாத்திர முகம் முதற்கொண்டு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன் எரிச்சலாக இருக்க? ஏன் உன் முகம் மாறுது? அப்போ தான் ஆண்டவர் கேட்குறார். அப்போ அந்த எரிச்சல் வந்த உடனே தான் அவன் என்ன பண்ணான், அவன் சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி அவன் கொலை செய்கிறான். எரிச்சல் வந்த உடனே முகம் மாறுது. அடுத்தது அவனை பழி வாங்கணும். எப்படி பழி வாங்கலாம்? இந்த பகுதி படித்தா ரொம்ப வேதனையாக இருக்கும். அந்த ஆபேல் காயினை நேசிக்கிறான். சகோதரன் சாகடிப்பான்னு அவனுக்கு தெரியாது. தெரியாமல் தான் அவன் கூட போகிறான் வயல்வெளியில். அந்த வயல்வெளியில் போகும்போது தானே சாகடிக்கிறான். அவன் என்ன முதல்ப்பான், சரி கூட பேசிகிட்டே போகலாம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அப்போ பேசிக்கிட்டே போகிறான். அப்போ அவன் இவன் சாகடிப்பான்னு அவனுக்கு தெரியாது. அவன் அன்பு வச்சு சகோதரர் கூட பேசிக்கிட்டே போகிறான். திடீர்னு எழும்பி அவனை சாவடிக்கிறான். எத்தனை ஒரு வேதனையான காரியம். எவ்வளோ நேசித்த சகோதரனை அவன் மேலே இருக்கிற அந்த எரிச்சல் அவனை கொலை வரைக்கும் செய்ய தோணுது. இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எரிச்சல், அதுக்கப்புறம் பாவம் செய்ய வைக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஏன் எரிச்சல் வருதுன்னு கேட்குறாரு. சவுலை கூட நம்ம பார்க்கும் பொழுது 1 சாமுவேலில் கூட 18வது அதிகாரம் நம்ம 7-8 பார்த்தோம்னா, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லி பாடுறாங்க. அப்போ அந்த வார்த்தை யார்? தாவீதை 10000ன்றாங்க, சவுலுக்கு 1000 சொல்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தை சவுலுக்கு வசனமாக இருந்துதான். தாவீதை பாடினது 10000 சொல்லி பாடினது வசனமாக இருந்துச்சான். உடனே அவன் பார்த்திங்கன்னா அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, அவன் எரிச்சல் வருது அவனுக்கு, அவன் மேலே ஒரு எரிச்சல், தாவீது மேலே ஒரு எரிச்சல் வருது. எரிச்சல் வந்த உடனே என்ன பண்ணுறான், எனக்கு 1000 தான் கொடுத்தாங்க, தாவீதுக்கு 10000 கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறான், அது முதற்கொண்டு தாவீதை காய்மகாரமாக பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் தாவீதை கொலை செய்யணும்னு தோன்றான். அதுக்கப்புறம் தான் எப்படியாவது தாவீதை சாகடிக்கணும். ஆனால் அவன் என்னைக்கு எரிச்சல் அடைந்து அவன் சாகடிக்க போனானோ, மறுநாள் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேலே இறங்கிச்சு. அப்போ ஆண்டருக்கு பிரியமில்லாமல் நம்முடைய சுபாவங்கள் மாறும் பொழுது ஆண்டரால் விடப்பட்ட பொல்லாத ஆவியை சவுல் மேலே இறங்குது. அப்போ நிறைய பிசாசு நம்முடைய ஆளுகை செய்கிறான்னா, ஆண்டருக்கு பிரியமில்லாத ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பொல்லாத ஆவி நமக்குள்ளே அது உரிமை பாராட்டி வருது. ஏன் பிசாசு பிடிக்குது ஒருத்தருக்குள்ளே? அப்போ அவனுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று இருக்கிறனால தானே உள்ளே வரான். அவனுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று நம்ம இருக்குது, அவனுக்கு ஏதோ ஒன்று அனுமதி கொடுத்துருக்கனால தான் உள்ளே வரான். அந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் போது மறுநாள் தேவனால் விடப்பட்ட, இப்போ தேவன் அனுமதிக்காமல் எதுவுமே வராது. அப்படின்னா பிசாசு உரிமை எடுப்பான். இந்த காரியம் என்னுடைய சுபாவம் அவங்ககிட்ட இருக்க, நான் உள்ளே வரேன். அப்போ ஆண்டவரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் கேட்குறான்ல, அவன் சுபாவம் இருக்கும் பொழுது கர்த்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நிறைய பேருக்கு அந்த பிசாசின் கிரியைகளை பாதிக்கப்படுறது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கை மாறணும், நம்முடைய சுபாவங்கள் மாறணும். நம்ம கர்த்தருக்கு முன்னாடி கரெக்டாக இருந்தால் அவன் வர முடியாது. நமக்குள்ளே தேவன் இருப்பார். அப்போ நமக்குள்ளே சுபாவங்கள் மாறாத பட்சத்தில் ஏதாவது ஒன்று உரிமை பாராட்டி தான் வருவான்.
அப்போ அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் அந்த பொறாமை, தாவீது மேலே பொறாமை கொண்டு அந்த எரிச்சல் அடைந்தனால பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்துடுது. அதனால் இந்த வார்த்தை கேட்குற நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இதை நீங்கள் நிதானமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சொல்லையுமே குடும்பத்தில் யார் மேலும் எரிச்சல் வரவே கூடாது. எரிச்சல் வந்தப்புறம் தான் அடுத்தது பொறாமை வருது, அடுத்தது கொலை செய்ய தோன்றாங்க. இதுலேயும் கொலை செய்ய தான் அது கொலை செஞ்சிடறான் காயின்னு, அதுலேயும் கொலை செய்ய தான் அது பண்ணுறான். தாவீதை கொலை பண்ணுறதுக்கு கடைசி வரைக்கும் விடவே இல்லை சவுல். ஆனால் பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்துடுது. ஆண்டவருக்கு பிரியமில்லாமே அவன் மாறிடான். அதனால் கூட ஆண்டவர் ஒவ்வொன்றும் எப்படி கவனிக்கிறாரு நம்ம பார்த்தா, நம்ம முகம் மாறுறது கூட ஆண்டவர் கவனிச்சுட்டே இருக்கிறார்ல. நம்ம நினைப்போம் யாருன்னா கவனிக்கிறாங்க, நம்ம முகம் மாறினா யாருக்கு தெரியுது, நம்ம எரிச்சலாக இருக்கிறது யாருக்கு தெரியும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம எரிச்சலாக இருக்கிறது தான் அவருக்கு தெரியும். நம்ம முகத்தை மாற்றுறதான் அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோன்னு அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். அவன் ஈஸியாக காயின்னு சரியே நம்ம காணிக்க அங்கீகரிக்கலை, நான் என்ன தவறு செஞ்சாண்டவரே, நான் எதை செஞ்சால் நான் உங்களை நான் திருப்திப்படுத்த முடியும், என் காணிக்க அங்கீகரிப்பீங்கன்னு ஆண்டவரை கேட்டு அதை மாற்றிட்டு இருந்தான்னா இவ்வளோ பெரிய காரியம் வந்திருக்காது. தன் சகோதரன் தவறே செய்யாத தன் சகோதரன் மறிச்சிட்டானே, அவ்வளோ ஒரு துணிகரமான பாவம் செய்கிற அளவுக்கு போனது என்னன்னா அவனுடைய எரிச்சல், பொறாமை தானே. இதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த சொல்லுமே யார் மேலேயுமே நமக்கு எரிச்சல் வரவே கூடாது. குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மேலேயும் சரி, இல்லை வெளியில் ஆஃபீஸில் இருக்கலாம், சபையில் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், யார் மேலேயுமே நமக்கு அந்த எரிச்சல் வந்து அப்புறம்தான் கோவம் வருது. எரிச்சல் அடைஞ்சு அதுக்கப்புறம் பொறாமப்பட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய பாவத்துக்குள்ளே போயிடுறாங்கல்ல, பெரிய பாவத்தை செய்ய வச்சிருதில்ல. அதனால் எந்த சொல்லுமே அதில் தான் நிதானம் ரொம்ப முக்கியம். எந்த காரியமாக இருந்தாலும் நிதானமாக நம்ம செயல்படணும். சவுல் கூட தாவீது தானே சொல்கிறாங்க, அது ஒரு சந்தோஷமாக ஏற்றுட்டு இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் கிடையாது. அவனுக்குள்ள அந்த பொல்லாத வர வேண்டிய வேலையும் கிடையாது. வாழ்க்கையில் அழகாக ஆண்டவர் கொடுத்த அந்த ஸ்தானத்தை இழந்துட்டான் சவுல். நிறைய காரியங்களை ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் வைத்த அந்த ஸ்தானத்தையும் இழந்துட்டான். இதனால் கூட முதலாவது இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த எரிச்சல் தான். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சொல்லுமே எரிச்சல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம எரிச்சல் அதுக்கப்புறம் நிறைய பாவங்களை பண்ண வைக்கும். ஒருத்தர் மீது இருக்கிற எரிச்சல் கோபமாகி பொறாமையை மாறி அதுக்கப்புறம் நிறைய பாவத்தை பண்ண வைக்கும். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கணவன் மீதோ மனைவி மீதோ பிள்ளைகள் மீதோ இல்லை யார் மீதுமே எந்த சொல்லையும் ஏதோ உங்களுக்கு நமக்கு விரோதமாக துரோகம் பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம், நடந்திருக்கலாம். என்ன ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் பல பாதைகளை கடந்து போகும்போது இருக்கலாம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், எந்த சூழ்நிலையுமே நம்ம நிதானமாக செயல்படணும். ஏன்னா இப்படிப்பட்ட பாவத்தை நம்ம போயிடக்கூடாது. பிசாசு உரிமை எடுத்து நமக்குள்ளே வந்துடக்கூடாது. பிசாசு இந்த சுபாவங்களை வச்சு உரிமை எடுத்து அவன் நமக்குள்ளே வந்து அவன் கிரியை செய்யக்கூடாது. அதனால் இந்த வகையில் சத்துரு நம்மையும் நம்ம குடும்பத்தையே தொடாதபடி இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாமல் இருக்க நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். அது தேவனுக்கும் பிரியமில்லாத ஒரு காரியம். ஆண்டவரே எடுத்து கேட்குறான், நான் என்ன சகோதரனுக்கு காவலாளியா? ஆண்டவர்கள் கேட்கும்போது கூட ஆண்டவரையும் அவன் எடுத்து பேசுகிறான், நான் என்ன காவலாளியா? அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். எந்த காரியம் ஆண்டவரே, எந்த சுபாவம் ஆண்டவர் நமக்கு பிரியமாக, நான் யார் மேலே எரிச்சலாக இருக்கிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. கணவன் மீது ஒரு எரிச்சல் இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியங்கள் மீது எரிச்சலாக இருக்கலாம், மனைவி மீது எரிச்சலாக இருக்கலாம், என்னென்ன காரியம் நாமே ஆராய்ந்து பார்த்து நம்ம இந்த நாளில் ஒப்பு கொடுக்கும் பொழுது இனி இந்த எரிச்சல் வேணும். நம்ம யோசிக்கணும், எரிச்சல் வந்து அடுத்த பாவத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. அதை கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருக்காரேன்ற அந்த ஒரு பயம் நமக்கு வேணும் எப்போவுமே. அதனால் எந்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நாம இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். சற்று நம்மை தொடாதபடிக்கு நம் குடும்பத்தை நம்மளே பாதுகாத்துக்கொள்ளும். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனை இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருது. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, எந்த இடத்துல எந்த காரியத்தில் யார் மேலே ஆண்டவரை நாங்கள் எரிச்சலாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, அந்த எரிச்சல் அடைந்து இதன் மூலமும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு
இப்போ அதன் மூலம் எந்த வகையில் சத்துரு எங்களை உரிமை எடுக்கக்கூடாது. அதன் மூலம் நாங்கள் பாவம் செஞ்சிடக்கூடாது. அதில் யார் மேலே இருதயத்தில் அந்த கோபம், எரிச்சல், இப்படிப்பட்ட காரியங்களை, இந்த சுபாவங்களை எங்களை விட்டு முற்றிலுமாக நீங்கள் எடுத்து போடுங்க சப்பா. எந்த குறைகள் இருந்தாலும் இனி இப்படிப்பட்ட சுபாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு கத்தாவே எங்களை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்களை கவனித்து கொண்டு இருக்கிறீர், பார்த்து கொண்டு இருக்கிறீர் அப்பா. நமக்கு பிரியமாக நாங்கள் வாழ ஆவியான உதவி செய்ய முடியும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எந்த சத்துரு எங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே அப்போ இந்த சுபாவம் எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.